விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4 அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18 அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொழில் வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு 7ஆம் இடத்துல நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய குரு வக்ரமாக இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. விருச்சிகத்தில் குரு தன்னுடைய பார்வையாக, குரு பார்வையாக கண்டிப்பாக சமசப்தம பார்வையாக இருக்கும்போது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தையும் இந்த 7ஆம் இடத்து பலனை கொடுக்கும். திருமணம் அப்படின்னு குரு 7ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல கணவர் அப்படிங்கிறது ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய கணவராக அவங்க அமைவாங்க. அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய இப்போது நல்ல மணவாளனை தேர்ந்தெடுத்து இப்போ திருமணம் செய்யக்கூடியதாக விருச்சிகராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஒரு கணவனாக இருக்கும்போது மனைவி நல்ல மனைவியாக அமைவாங்க. மனைவியாக இருக்கும்போது நல்ல கணவன் அப்படிங்கிறது இருக்கும். தீர்க்க ஆயுள் அவங்களுக்கு இருக்கும். மனைவி ஒரு மனைவி வழியிலையோ கூட்டாளிகள் வழியோ நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடியதாகவும் திருமணத்துக்கு பிறகு நல்ல யோக பிராப்தத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் திருமணத்துக்கு பின் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய விஷயம் அமையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், நல்ல யோகம். அது நல்ல மணவாளன், நல்ல கூட்டாளி அமையக்கூடியதாகும். பார்ட்னர்ஷிப் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு கூடயே அவங்க சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி யோக நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வையின் மூலயமாவும் பலன் கொடுப்பாரு அப்படின்னும் இருக்குது. 7ஆம் இடத்த பலன் கலத்துறது மட்டும் கிடையாதுங்க, கூட்டாளியும் பார்க்குவாங்க. உங்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல நண்பர்களே அமைவாங்க. நம்மளுடைய குணத்துக்கு ஏற்ப நல்ல இப்போ உங்களுக்கு சரியாக கைட் பண்ணுறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் யார், நம்மளுடைய நண்பர்கள் மட்டுமே தான் நம்மளை நல்ல நடத்தியும் கெட்ட நடத்திக்கும் காரணமாக அமைவாங்க. நம்ம கூட்டாளிங்க தான். இந்த கூட்டாளிகள் குரு இருக்க பெறும்போது அந்த நாளில் அந்த நேரத்தில் அமைகின்ற கூட்டாளிகள் வாழ்க்கை முழுக்க ஒரு சரியான கைடாக உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு வழி நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குருவானவர் தன்னுடைய 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பாவகத்தை பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது காத்திருக்கு. 11ஆம் இடத்துல பார்க்கும்போது குரு உங்களுக்கு மூத்த சகோதரர் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவார். அவர் மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவர்களால் நற்பலன்கள் ஏற்படும். 7க்கும் 11க்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. சில பேர் 2வது திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது காலதாமதமின்றி நடைபெறும். அதே மாதிரி லாபஸ்தானம் மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், அவருடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் 7ஆம் இடத்துலேருந்து
7ஆம் பார்வையாக சமசப்தமாக உங்கள் லக்னத்தை பார்க்குறதுனால திருமணம் இது வரைக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குங்க அப்படிங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் உடனடியாக நடைபெறக்கூடிய யோக பிராப்தமும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உங்களுக்கு சுபிட்சங்களை இருக்கும். செல்வாக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது உயரக்கூடியதாக 7ஆம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்களை பார்க்கும்போது இதெல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த ஒரு முழு பலனை கொடுக்கும். 6 மாதமும் உங்களுக்கு கொடுக்காத பலனை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் சனி நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய உயர்வு, மக்கள் தொடர்புடைய விஷயங்களை செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே மாதிரி குருவும் அந்த சனியும் இணையும் போது கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு தர்ம யோகாதிபதி, இந்த ராஜ யோகாதிபதியும் செயல்படும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு மேலே இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அது கண்டிப்பாக கொடுத்து செல்லும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை அது எடுத்து செல்லும். முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லை, இந்த லாபம், அதே மாதிரி உங்களோட லக்னத்தை பார்க்குறதுனால சமுதாயத்தில் அந்தஸ்து, நல்ல மனைவி, நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கணும், இல்லை சில விஷயங்களை புது முயற்சிகள் எடுக்கணும், அது எந்த ஒரு புது முயற்சிகளாக இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடியதாகவும், இளைய சகோதர வழியில் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இளைய சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். மூத்த சகோதரர் இளைய சகோதரர் இந்த இடத்துல கவர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி லக்னத்தையும் இருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து அந்த சுபீட்சத்தை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரு வக்ர நிவர்த்தி விருச்சிக ராசிக்கு அமோக பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மாட்டு கருத்து இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானத்துக்கு உங்களுடைய குரு வக்ரமானது நிவர்த்தி அடைய போகிறது. இந்த 7ஆம் இடத்து பலன் என்ன அப்படின்னா, நல்ல வாழ்க்கை துணை அமையாமல் இருந்ததுன்னா இப்போ நல்ல வாழ்க்கை துணை அமையும். மனைவி, கூட்டாளி அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியான அமைப்பு பெறக்கூடியதான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மே 14 வரைக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். திருமணத்துக்கு பின் ஒரு நல்ல முன்னேற்றம், செல்வம் அடைந்து உயர்நிலை அடையக்கூடியதாகவும் இருக்கும். ஒழுக்கமுடையவராகவும் பண்பு நிறைந்தவராகவும் நிதி நெறிகளை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் பின்பற்றக்கூடியவராக ஒரு நல்ல மணவாளன் கிடைப்பார். அதாவது கணவனாக இருக்கும்போது நல்ல மனைவியாக இருக்கும்போது நல்ல கணவனாக கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடத்து இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு வாரி கொடுக்க போகுது. அதே மாதிரி ரிஷபத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்து சனி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்ற பலன்களை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த 7ஆம் இடத்து பலன் அப்படின்னாலும் இந்த கலத்திர வகையில் உங்களுக்கு தடை தாமதங்கள், 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். கூட்டாளி இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாராவது சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்றுக்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? உங்களுடைய விஷயத்தை சரியாக கைட் பண்ணி கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, காதலோடைய விவகாரம் என்ன ஆகும் அப்படின்னா திருமணத்தில் முடியும். நிறைய பேர்த்துக்கு இப்போ திருமணம் நடக்கும், லேட் மேரேஜ் நடக்கும். செகண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்குன்னா, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா செகண்ட் மேரேஜ் ஆகும். இந்த காலகட்டம் அப்படி ஒரு உன்னதமான காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும், லாபத்தை கொடுக்கும். தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்து வந்த ஒரு சில சுணக்கங்கள் மாதிரி லாபத்தை, ஆதாயத்தை கொடுக்கும். மல்டிபிள் பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட்ஸ் வரும், நிறைய ப்ராஃபிட்டை கொடுப்பீங்க. மூத்த சகோதர வழியில் சப்போர்ட்ஸ் கிடைக்கும், மூத்த சகோதர வழியில் சப்போர்ட் இருக்கும். 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க நல்ல ஒரு மன வாழ்க்கையும், அவங்களே உங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மனையாலோ இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் அமையக்கூடியதாகவும் அமையும் சில பேர்த்துக்கு. அதே மாதிரி திருமணத்துக்கு 2வது திருமணத்தை காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது நல்ல யோக பிராப்தம் உள்ள ஒரு
மனைவியோ கணவனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்புறம் 7ஆம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு செல்வாக்கு, செல்வ நிலை, சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, உங்கள் வாக்கை மதிப்பாங்க, உங்களை பின்பற்றுவாங்க, ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்க இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பிராப்தத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல அப்பா அம்மாவுடைய உதவி, பெரிய ஆளுங்களுடைய ஆதரவு, உங்கள் சுயம் அதை பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜாதகர் அப்படின்னா உங்களை பார்க்குறாரு குரு. இப்போ சுபிட்சத்தை அருள்வார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பட்சத்தில் குரு உங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய சுபிட்ச பலனாக கொடுப்பார். சரி, 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன பலன் பண்ணுவார் அப்படின்னா, இதுவரைக்கும் எடுக்கின்ற முயற்சிகளாக தடை தாமதங்கள் இருக்கும்போது இப்போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக ஜெயஸ்தானத்தை பார்க்குறார். புதிய முயற்சிகளை வெற்றி, இளைய சகோதர வழியில் உங்களுக்கு உதவி, இளைய சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல மேன்மைகள், சொத்து சுகங்கள் அப்படிங்கிறத ஏற்படக்கூடியதாகவும் அமையுது. விசுவாசமான வேலைக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அமைவாங்க. அரசியல்வாதிகளாக இருக்கும்போது நல்ல தொண்டர்கள் அமைவாங்க. நல்ல யோக பிராப்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான ஒரு குரு வக்ர நிவர்த்தியாக இந்த குரு வக்ர நிவர்த்தியை நீங்கள் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்க போகுது. அமோகம். இப்போ மட்டும் தசாபுத்தி மட்டும் யோகமாக இருந்துச்சுன்னா 200% உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் தசாபுத்தியை செக் பண்ணி, யோக திசையாக இருந்தால் இன்னும் பிரச்சனை. அவயோகமாக இருந்தால் அந்த 100%ல் ஒரு 80%ஆவது நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.